ஸ்ரீரங்கம் கோவிலில் பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவதுடன் போக்குவரத்து நெரிசலை தடுக்கும் வகையில் புதிய சாலை திட்டங்களை கொண்டு வருவேன் என மதிமுக வேட்பாளர் துரை வைகோ தெரிவித்துள்ளார். திருச்சி ரெட்டை வாய்க்கால் பகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட அவருக்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். பின்னர் பொதுமக்கள் மத்தியில் பேசிய அவர், திருச்சி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் தண்ணீர் பிரச்சினை ஏற்படாமல் இருக்கும் வகையில் காவிரியில் சிறிய தடுப்பணைகள் கட்டப்படும் என கூறினார். ஸ்ரீரங்கத்துல போக்குவரத்து நெரிசல் இல்லாம மாதிரியும் கட்டமைப்பு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சொல்லுவோம் நம்ம ஆங்கிலத்துல, அந்த கட்டமைப்புகள் புதிய கட்டமைப்புகளோ இல்ல பழைய கட்டமைப்புல சீர்படுத்துறதோ அதுக்குண்டான முயற்சி எடுக்கிற மாத்திரம் கிடையாது. இங்க கோயில் பழமையான கோயில் கிட்டத்தட்ட 2000-3000 முன்னாடி கட்டப்பட்ட கோயில்களுக்கு அந்த கோயில்களுக்குள்ள பக்தர்களுக்கு சிறப்பான முறையில் வழிபடு வரை அதுக்குண்டான வசதிகள் அதையும் நான் செஞ்சு கொடுப்பேன் நானு. அதே மாதிரி ஸ்ரீரங்கத்துல தண்ணீர் தட்டுப்பாடு இருக்கு. நீங்க இந்த சைட்ல கொள்ளிடம், இந்த சைட்ல காவேரி இருந்தாலுமே இந்த தண்ணீர் பற்றாக்குறை. அதுக்கு ஒரு செக் டேம் கட்டிங்கன்னா அதுக்குண்டான தண்ணீர் நிலத்தடி நீர் உயர்வு மாத்திரம் கிடையாது, வருஷம் ஃபுல்லா நம்ம தண்ணி கிடைக்கிறதுக்கு நம்ம இது பண்ணலாம். அதுக்குண்டான முயற்சிகளை கண்டுபிடிப்ப. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.